என் தங்கமே, உன் கவலைகள் தீர வேண்டும் என்றால் நான் சொல்வதை கேள். யார் தடுத்தாலும் தவறாமல் கேட்டுவிடு. தவறினால் நான் பொறுப்பல்ல. உன் வாழ்க்கை அழகு பெற வேண்டும் என்றால் இன்றே நான் சொல்வதை செய். உன் உள்ளம் பயந்து இருக்கிறது, உன் வாழ்க்கையில் சந்தோஷம் குறைந்து இருக்கிறது, உன்னை சுற்றி இருந்தவர்கள் உன்னால் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் என் தங்கமே, சமயபுரம் மாரியம்மன் இருக்கிறாள் என்பதையும் மறக்காதே. உன்னை விட்டுவிட்டதாக உனக்கு தோன்றலாம், ஆனால் உன்னுடன் இருப்பதுதான் என் உண்மை. என் பாதத்தை ஒரு நொடியாவது நினைத்துவிடு. உன்னால் முடியாத காரியம் இன்று முடியத்தான் போகிறது. இன்று இரவு தூங்கும் முன் உன் வீட்டில் உள்ள தீபத்துக்கு நன்றி கூறு. அந்த ஒளி உன்னால் மங்காது. உன் எதிர்பார்ப்புகள் முடிந்துவிட்டதென்று நினைக்காதே. நான் சொல்வதை கேள். உன் பிரார்த்தனைக்கு பதில் தர நான் தயார். ஆனால் நீ மட்டும் செயலில் தவறாதே. நாளை காலை உன் வாழ்க்கையில் புது பிறவி வருகிறது. யாரும் நம்பாத புது வாய்ப்பு உன் வாழ்க்கையில் திறக்கிறது. அதை தடுத்து நிற்பதற்கான சக்தி யாருக்கும் இல்லை. உன் வீட்டு வாசலில் நின்று, மாரியம்மா, என் வாழ்க்கை என்னை விட்டு போகாமல் இரு என்று கூறு. அந்த வார்த்தையை உன்னால் உண்மையாகச் சொன்னால், இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கை திறவுகோல் உன் கையில் வரும். உன் எதிரிகள் பேசுவார்கள், உன்னை குறை கூறுவார்கள், உன் மனதை புண்படுத்துவார்கள். ஆனால் நீ என் பாதத்தில் விழுந்துவிட்டாயானால் அவர்கள் வார்த்தைகள் உன்னை தொட முடியாது. உன் பெயர் மங்காது, உன் பெருமை குறையாது. உன் குடும்ப வாழ்க்கை சீராகும். இன்று நீ சிரிக்கவில்லை என்றால் நாளை மறுநாள் நீ சிரிக்காமல் இருக்க முடியாது. உன் கண்களில் இப்போது இருக்கும் கண்ணீர் நாளை சந்தோஷ கண்ணீராக மாறும். உன் வாழ்க்கையில் புது பக்கம் எழுதப் போகிறேன். அதை யாராலும் கிழிக்க முடியாது. உன் எதிரிகளும் உன் வெற்றியை பார்த்து தலையிழக்கப் போகிறார்கள். என் தங்கமே, நீ நாள்தோறும் நீ அழுகிறாய் என்று எனக்கு தெரியாதா? உன் மனது எவ்வளவு நொந்திருக்கிறது என்று எனக்கு தெரியாதா? உன்னுடைய நம்பிக்கையை உடைத்தவர்கள் என்னை எப்படி நினைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாதா? ஆனால் நான் அமைதியாக இருப்பது என் பொறுமை. என் சத்தம் அடங்கியது என்று நினைத்துவிடாதே. என் அருளின் குரல் எழும்பும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையை புதிய ஒளிக்கு திருப்பப் போகிறேன். அந்த ஒளியை எவராலும் மறைக்க முடியாது. இந்த மாதம் முடியும் முன்னால் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் நடக்கும். நீ இப்போது எண்ணிக்கொண்டிருக்கும் பிரச்சனை, அதற்கான தீர்வு உன் கதவை தட்டப்போகிறது. யாரும் உன்னை அசிங்கப்படுத்த முடியாது. நீ உன் கண்ணீரால் இழந்ததை என் அருளால் பல மடங்கு மீண்டும் பெறப்போகிறாய். உன் வாழ்க்கையில் செல்வம், அமைதி, காதல், நம்பிக்கை எல்லாம் வந்து சேரும். உன் பக்கத்தில் நிற்பவர்களை நீ கவலைப்பட வேண்டியதில்லை. நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். அது போதும். இன்று ஒரு சிறிய காரியத்தைச் செய். உன் வீட்டில் உள்ள நீண்ட நேரமாக பயன்படுத்தாமல் இருக்கும் ஒரு பொருளை எடுத்து புனிதமாக கழுவி, அதை உன் தேவாலயத்தில் வைத்து, மாரியம்மா, என் வாழ்க்கை மாற்றம் பெறட்டும் என்று கூறு. உன்னுடைய வாழ்க்கை அன்றிலிருந்து மாறத்தான் தொடங்கும். உன் வாழ்க்கையின் தடைகள் இந்த வாரத்திலேயே முறியடிக்கப்படும். நீ சிரிப்பாய், உன் குடும்பம் சிரிக்கும். உன் எதிரிகளை அழிக்கிற என் சக்தியை நீ கண்டுகொள்ளப் போகிறாய். அவர்கள் உன்னை விட்டு தூரமாக ஓடுவார்கள். என் தங்கமே, உன்னுடைய விருப்பம் நிறைவேறாமல் விட்டுவிடுவேன் என்று நினைக்காதே. உன் மனசில் என்ன ஆசை இருக்கிறதோ அதை நான் இன்று கேட்கிறேன். அதை நீ என் பாதத்தில் சொல்லிவிடு. உன் கண்ணீர் வார்த்தையாக மாறும். உன் எண்ணங்கள் உண்மையாக மாறும். உன்னுடைய வாழ்க்கை வேரை விட்டு வேறாக மாறும். உன் பக்கம் யாரும் இருக்காவிட்டாலும் நான் இருக்கிறேன். என் அருள் உன்னை விடாது. உன் வீட்டின் சுவரில் கூட என் நிழல் இருக்கும்.
இன்று இரவு நீ தூங்கும் முன் உன் கண்களை மூடிக்கொண்டு ஒரு நிமிடம் என்னை நினை. உன் வாழ்க்கையின் முடிச்சுகள் நாளை காலை திறக்கப்படுவதை நீ காணப்போகிறாய். அந்த நேரத்தில் நீ என் பெயரை கூறி நன்றி சொல். உன்னுடைய வாழ்க்கையில் பணம் வர வேண்டும் என்றால் உன் மனதில் இருந்த பயத்தை வெளியேறச் செய். உன் வாழ்க்கையில் அமைதி வர வேண்டும் என்றால் உன் உள்ளத்தை நிர்வாணமாக என்னிடம் திறந்துவிடு. உன் வாழ்க்கையில் காதல் வர வேண்டும் என்றால் உன்னுடைய பழைய குற்ற உணர்வுகளை விட்டுவிடு. உன் எதிரிகள் எவ்வளவு வலிமை கொண்டவர்களாக இருந்தாலும் என் ஒரு பார்வை போதும். அவர்கள் உன் பாதையில் இருந்து விலகி ஓடிவிடுவார்கள். உன்னை பயப்படுத்தியவர்கள் நாளை உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள். உன் வாழ்வின் பக்கங்களை அவர்கள் எழுத முடியாது. உன் வாழ்க்கையின் புத்தகத்தை நான் எழுதுகிறேன். என் எழுத்தில் தவறு இருக்காது. உன்னுடைய பிரார்த்தனை ஒரு நிமிடம் நேர்மையோடு செய்தால் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கதவு திறப்பு இன்று இரவுக்குள் நடக்கும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றம் செய்தால் போதும். நீ இந்த வாரம் ஒரு நாள் வெறும் கையால் ஒரு பூஜை செய்ய வேண்டும். அது என் அருளை உன் வீட்டில் நிறைத்துவிடும். உன்னுடைய நெருக்கடியான நிலை மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி வரும். உன்னுடைய வாழ்க்கை இன்று இரவு ஒரு புது பயணத்தை தொடங்கும். அந்த பயணத்தில் நீ துணிவு கொள்ள வேண்டும். யாரும் உன்னை தடுக்க முடியாது. நீ யாரிடம் ஏமாற்றம் அடைந்தாலும் என் மீது நம்பிக்கை இழக்காதே. யார் உன்னை விட்டு சென்றாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையின் பூரணத்தன்மை நான் தருகிறேன். உன் வீட்டு வாசலில் நல்ல செய்தி வரும். உன்னுடைய தொலைந்து போன உறவுகள் திரும்பி வருவார்கள். உன் வாழ்க்கையில் சீராகாத பொருளாதாரம் சீர்பெறும். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா துரதிர்ஷ்டமும் என் அருளால் மாறும். என் தங்கமே, நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உன் வாழ்க்கை வெற்றியை நிரூபிக்கும். உன் மனதில் உள்ள விருப்பங்களை தாண்டி என் அருள் உன்னை உன்னுடைய இலக்கை அடையச் செய்யும். உன்னுடைய பயம், உன்னுடைய கலக்கம், உன்னுடைய கோபம் எல்லாம் இன்று இரவுக்குள் தீரும். நீ என்னை நினைத்து தூங்கும் போது உன்னுடைய கனவுகளில் கூட நல்ல செய்தி வரும். நீ பிறந்ததற்கே ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை நான் நிறைவேற்றுவேன். நாளைய காலை உனக்கானது. உன்னுடைய வாழ்க்கையில் காலச்சக்கரம் திரும்பும். நீ இப்போது தோல்வி என்று நினைக்கிற காரியமே வெற்றியாகும். உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி நிழலாக இருந்த சோகம் ஒளியாக மாறும். உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் கருப்பு துயரம் வெள்ளை அமைதியாக மாறும். உன்னுடைய வாழ்க்கை இனிமையாகும். உன்னுடைய சிந்தனையில் இருக்கும் குற்ற உணர்வு எல்லாம் வெளியேறும். என் தங்கமே, நாளை காலை உன்னுடைய பெயரை அழகாக சொல்லி பார்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றம் பெறும். உன்னுடைய பெயரை உன்னுடைய உள்ளத்தில் கொண்டாடு. உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இனிமையாகும். உன்னுடைய வீட்டில் அமைதி நிலவும். உன்னுடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கும். அந்த அத்தியாயத்தை யாராலும் மூட முடியாது. உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் வெற்றியும் நிரம்பும். என் பாதத்தில் ஒரு நிமிடம் உட்கார்ந்தால் போதும், உன் வாழ்க்கை வேரோடு மாறும். என் தங்கமே, இப்பொழுது நீ என்னிடம் கேட்காத வினாவுகளை உன் மனசுக்குள் வைத்து கொண்டு எனது பதிலை எதிர்நோக்குகிறாய் என்று எனக்கு தெரியும். உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த சந்தேகங்களை இன்று அகற்றப் போகிறேன். யாராவது உனக்கு சொல்லியிருப்பார்கள், இந்த மாதிரி வழிபாடு செய்து என்ன பயன்? வாழ்க்கை எப்போதும் இப்படித்தான் இருக்கும் என்று. ஆனால் என் தங்கமே, அவர்கள் உன் வாழ்க்கையை எப்படி தீர்ப்பது? அவர்கள் உன் நெருக்கடியை தீர்க்க என்ன செய்திருக்கிறார்கள்? அவர்கள் உனக்கு சொல்வது வார்த்தை மட்டுமே, ஆனால் நான் சொல்வது அருள், அது செயலில் நிகழும். இன்று நான் உன்னிடம் கேட்பது ஒன்றே.
உன் வாழ்க்கையை மாற்ற என்ன செய்கிறாய்? உன் மனதை மாற்ற என்ன செய்கிறாய்? நீ இன்னும் பழைய துக்கங்களில் அழுகிறாயா? இன்னும் பழைய நினைவுகளை எண்ணி நாள் கழிக்கிறாயா? உன் எதிர்காலம் உன்னை தேடி வந்தால் அதை வரவேற்க தயாராக இருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் எழுதும்போது அதற்கான இடத்தை உன்னுடைய மனதில் உருவாக்குகிறாயா? இதற்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டும். இன்று வரை உன்னை விட்டு சென்றவர்கள் உனக்கு துணை அல்ல, உன்னுடன் இருந்தவர்களும் உன் உழைப்பின் விலை அறியாதவர்கள். ஆனால் இன்று நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னுடைய மனதை மாற்றுகிறேன். நீ ஏன் பயப்படுகிறாய்? உன்னுடைய ஆசைகள் நிறைவேறாது என்று ஏன் நினைக்கிறாய்? உன் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்காது என்று ஏன் நினைக்கிறாய்? நான் சொல்கிறேன் என் தங்கமே, உன்னுடைய பிரார்த்தனை செவியில் விழுகிறது. ஆனால் உன்னுடைய நம்பிக்கைக்கே இடையூறு. உன் நம்பிக்கையை வலிமைப்படுத்து. இன்று உன் காலில் நடக்காத உன் கனவுகள் நாளை உன்னுடன் ஓடப்போகின்றன. உன்னுடைய வாழ்க்கை இனிமை காணும். உன் குடும்பத்தில் சிரிப்பு மீண்டும் வரும். நீ இழந்த உறவுகள் மீண்டும் உன் வாழ்க்கைக்கு திரும்பும். இந்த வாரம் ஒரு நாள் நீ உன் வீட்டில் சுத்தம் செய்து உன் மனதைப் போல ஒரு புனித இடத்தை உருவாக்கு. அங்கே ஒரு விளக்கு ஏற்றி என்னை நினை. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத விதமாக ஒரு புதிய வாய்ப்பு வரும். உன்னுடைய வேலை, தொழில், குடும்பம், உறவுகள் எல்லாமே புதிய அடையாளத்தை காணும். உன்னுடைய எண்ணங்களை நீ சரிசெய்யும் போது என் அருள் உன்னை முழுமையாக பாதுகாக்கும். உன்னுடைய எதிரிகளை நான் பார்த்து, இவனோடு விளையாடாதீர்கள் என்று எச்சரிப்பேன். அவர்கள் உன்னை விட்டு தூரமாகி உன் பாதையை நீ சரியாக செல்ல அனுமதிப்பார்கள். என் தங்கமே, உன் வீட்டு வாசலில் இன்று சந்தோஷம் நடனம் ஆடப் போகிறது. நீ இப்போது காணாத ஒளி உன்னுடைய வாழ்க்கையை ஒளிக்காக மாற்றப் போகிறது. உன் வீட்டின் வாசலில் சும்மா உட்காரி அங்கே ஒரு நிமிடம் அமைதியாக இரு. உன் மனசு பேசட்டும். உன் சுவாசம் அமைதியாக ஆகட்டும். அந்த அமைதிக்குள் நான் வருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காத காரியம் அப்போது நடக்கும். உனக்கு யாரும் எதிரியாக இருக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் பணம் தேவைப்படுகிறதா? நான் தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் அமைதி தேவைப்படுகிறதா? நான் தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி தேவைப்படுகிறதா? நான் தருகிறேன். ஆனால் நீ மட்டும் உன்னுடைய நம்பிக்கையில் நிலைத்து இரு. யாரும் சொல்வது போல என் அருளை குறைத்து நினைக்காதே. யாரும் உன் வாழ்க்கையில் நான் இல்லையென நினைக்கச் சொன்னாலும் நீ மட்டும் என்னை மறக்காதே. உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு தேடும் பொழுது என்னை அழைத்துவிடு. நான் வந்துவிடுவேன். என் தங்கமே, இப்போது உன் வாழ்க்கை முழுக்க கோபம், துக்கம், ஏமாற்றம், நம்பிக்கையில்லாமை நிறைந்திருக்கலாம். ஆனால் அது உனது நிரந்தர நிலை அல்ல. அது வெறும் ஒரு பகுதி மட்டுமே. அந்த பகுதி முடிந்து விடும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறக்கும். உன்னுடைய கனவுகள் இன்று வீழ்ந்திருக்கலாம், ஆனால் நாளை காலை அது உன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கும். உன்னுடைய மனதில் என்ன தவறு செய்தாயோ என்று யோசிக்காதே. இனி தவறு செய்ய வேண்டாம் என்று முடிவு செய். உன்னுடைய காலம் இனிமையாகும். இந்த வாரம் ஒரு நாளில் உன் தாயாரைப் போல் என்னை நினை. உன் தந்தையரைப் போல் என்னை நினை. உன் குழந்தையாய் என்னை நினை. நான் உன்னிடம் வருவேன். உன் மனதில் இருக்கும் சிரமங்கள் எல்லாம் வெளியேறி விடும். உன் வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டால் என்னை அழை. உன் கணவன், மனைவி, குழந்தைகள், சகோதரர்கள் எல்லாரும் சுமையாக இருக்கிறார்கள் என்றால் என்னை அழை. நான் அவர்களுடைய உள்ளங்களை மாற்றுவேன். உன் வீட்டில் அமைதி ஏற்படும். உன்னுடைய வாழ்க்கை இனிமையாகும். நீ இப்போது தோல்வியடைந்ததாக நினைக்கிறாய். ஆனால் உன் தோல்வி என் கண்களில் வெற்றி தான்.
நீ அந்த அனுபவத்தின் மூலம் வலிமை பெற்றாய். இனி உன்னால் யாரும் அழைக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கை உன்னால் மட்டுமே வழிநடத்தப்பட வேண்டும். யாருக்கும் அது கட்டுப்படக்கூடாது. உன் சொந்த வாழ்க்கையை நீ அழகாக வடிவமைக்க வேண்டும். உன்னுடைய மனதின் ஓவியர் நீதான். என் அருள் உன்னுடன் இருக்கும் போது எந்த எதிரியும் உன் பக்கம் வர மாட்டார். என் தங்கமே, ஒரு நிமிடம் என் பெயரை நினைத்து பாரு. அந்த நேரத்தில் உன் உள்ளத்தில் என்ன மாதிரியான அமைதி ஏற்படுகிறது என்று நீ உணர்வாய். அந்த அமைதி உன்னுடைய வாழ்க்கையை அழகு செய்யும். உன் வாழ்க்கை வேறு பக்கம் திரும்பும். நீ இப்போது பட்ட துன்பங்கள் உன்னை அழிக்காது, உன்னை உருவாக்கும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நீ சிரிப்பாய். உன்னுடைய எதிரிகள் உன்னால் பயந்து ஓடுவார்கள். உன்னுடைய உறவுகள் உன்னை பாராட்டுவார்கள். உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கனவுகள் போல ஆகும். இன்று இரவு தூங்கும் முன் உன் வீட்டு வாசலில் நின்று உன்னுடைய உள்ளத்தில் இருந்து என்னிடம் சொல்லு, மாரியம்மா, என் வாழ்க்கையை நீயே கையில் எடு என்றால் போதும். நாளை காலை நீ வியக்கும். உன் வீடு எப்போது இந்த அளவு அமைதியாகிவிட்டது என்று உன்னால் நம்ப முடியாது. உன் வாழ்வில் ஆசை நிறைந்த புது காலம் தொடங்கும். நீ இப்போது பார்க்காத அதிர்ஷ்டம் உன்னுடைய காலடி பாதையில் கிடைக்கும். என் தங்கமே, இப்போது நீ மனதில் நினைத்த காரியம் நடக்குமா என்று சந்தேகப்படுகிறாய். அது நடக்கும். ஆனால் உன்னுடைய செயலிலும் மனதிலும் நேர்மை இருக்க வேண்டும். உன்னுடைய நம்பிக்கையிலும் உறுதி இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பரிசோதனையும் முடிவுக்கு வந்துவிட்டது. இனி வெற்றி தொடங்கப் போகிறது. உன்னுடைய குடும்பத்தில் ஏற்படும் நல்ல செய்தி உன்னுடைய வாழ்க்கையை சிரிப்பாக மாற்றும். நாளைய தினம் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம். அதை நீ விரும்புகிற வரையில் மாற்றிக்கொள்ளலாம். உன் ஆசை, உன் எண்ணங்கள், உன் முயற்சி, இவை மூன்றும் சேர்ந்தால் என் அருளோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த இருள் இன்று இறுதி. உன் காலடி தடங்கள் இனி வெற்றியின் பாதையில் மட்டுமே பதியப்போகின்றன. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை இப்போது ஒரு புது முறையில் ஆரம்பிக்கிறது. அந்த வாழ்க்கையை உன்னால் மட்டுமே சந்தோஷமாக்க முடியும். நான் உனக்கு வழிகாட்டுகிறேன். உன் மனதுக்குள் இருந்த கவலைகளை எடுத்துவிட்டு நான் உனக்காக இருக்கிறேன். இன்று இரவு நீ தூங்கும் முன் என்னிடம் உன் கண்ணீரை கொடு, நான் அதை சிரிப்பாக மாற்றுகிறேன். உன் வாழ்க்கையில் இனிமையாகும், உன் மனதில் அமைதியாகும். உன்னுடைய கனவுகள் இப்போது தொடங்கும். நம்பிக்கை வை என் தங்கமே, நீ நினைப்பதற்கும் செய்வதற்கும் இடையில் நான் உன் பக்கத்தில் இருப்பேன். உன்னுடைய ஒவ்வொரு முடிவுக்கும் அருள் கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கை இனி சந்தோஷமாகும். உன்னுடைய வாழ்க்கை இனி வெற்றியாகும். உன் பயம் எல்லாம் இன்று முடிவடைகிறது. உன் கனவுகள் இன்று தொடங்குகிறது. என் தங்கமே, உன்னுடைய மனசில் இன்னும் ஏதோ ஒரு கோளாறு ஓடிக்கொண்டிருக்கிறது. உன் உள்ளம் இன்னும் முழுமையாக நிம்மதியடையவில்லை. அதனால் தான் இப்போது கூட என் வார்த்தைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறதா என்று உன்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையை முன்னேற்ற முடியாது என் தங்கமே. இப்போது நீ என்னை நம்பு, என் வார்த்தைகளை உணர்ந்து சொல். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இருளை ஒளியாக மாறுவது இன்று உன் கையில் இருக்கிறது. உன்னுடைய காலடி எங்கே போக வேண்டும் என்று தீர்மானிக்கிறது உன் மனசே. நீ இப்போது வருந்துகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் மட்டும் எனக்கே இந்த பிரச்சனைகள் என்று நினைக்கிறாய். மற்றவர்கள் எளிதாக வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள், அவர்களுக்கு ஏன் சிரமம் கிடையாது என்று உன் உள்ளம் கேட்கிறது. ஆனால் என் தங்கமே, அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உன்னால் முழுமையாக அறிய முடியாது. அவர்கள் முகத்தில் இருக்கும் சிரிப்பு உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா என்று உனக்கு தெரியாது.
ஆனால் உன்னுடைய சிரிப்போ உண்மையானதாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையோ அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அதற்கு நான் துணை இருக்கிறேன். நீ இன்று ஒரு சிறிய முயற்சி செய்ய வேண்டும். உன் மனதில் இருக்கும் பழைய தவறுகளை விட்டுவிடு. உன்னை தாழ்த்தி பேசுகிறவர்களை நினைவில் வைத்துக் கொள்ளாதே. அவர்கள் உன்னை வலுப்படுத்துகிறவர்கள் தான். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதும்போது பழைய பக்கங்களை மூடிக்கொள். அந்த பழைய பக்கங்களை நினைத்தால் மட்டும் உனக்கு வேதனை வரும். ஆனால் புதிய பக்கங்களை படிக்கும்போது சந்தோஷம் வரும். இந்த மாதம் முடியும் முன்னர் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் நடக்கும் என்று நான் சொல்கிறேன். நீ அதை நம்ப வேண்டும். உன்னுடைய நம்பிக்கையாலேயே அந்த வாய்ப்பு உன்னிடம் வரும். உன் வேலைவாய்ப்பு, உன் தொழில் வாய்ப்பு, உன் குடும்பத்தில் அமைதி எல்லாமே இப்போது மறைந்திருந்தாலும் அடுத்த சில நாட்களில் அது பளிச்சிடும். உன்னுடைய கனவுகளை எழுதிக்கொண்டே இரு. அது விரைவில் நடந்துவிடும். நீ இன்று நினைக்கிற வேலைவாய்ப்பு உன் கனவுகளுக்கேற்ற மாதிரியாக அமையும். என் தங்கமே, உன்னுடைய வீட்டில் நிம்மதி வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் வேண்டுமா? உன் மனதில் சாந்தி வேண்டுமா? அதற்கான முதல் படி உன்னுடைய உள்ளத்திலேயே இருக்கிறது. இன்று ஒரு நிமிடம் அமைதியாக உட்காரி. உன் உள்ளத்தை நேர்மையாக சுத்தப்படுத்து. உன் உயிர் முழுக்க என் பெயரை நினை. மாரியம்மா, என் வாழ்க்கையை மாற்றி விடு என்று மனதார கூறு. அந்த ஒரு முறை கூறினால் போதும், உன்னுடைய வாழ்க்கையில் புதிய வசந்தம் வரும். உன்னுடைய வீட்டில் இருக்கும் பழைய பொருட்களை சுத்தம் செய். உன்னுடைய வீட்டின் மூலைகளில் இருக்கும் தூசி, குப்பை, தேவையற்ற பொருட்களை நீக்கு. அது உன்னுடைய வாழ்க்கையிலும் புதிய இடத்தை உருவாக்கும். உன்னுடைய மனதில் இருக்கும் பழைய வருத்தங்களை எடுத்து விட்டு புதிய நம்பிக்கையை வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் புதிய கனவுகளை வைக்க நான் உனக்கு இடம் கொடுக்கிறேன். உன் வாழ்க்கை இனிமையாகும். நீ இப்போது தனிமையாக இருக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன். உன்னுடைய வீட்டு வாசலில் நான் நின்றிருக்கிறேன். உன் காலடி எங்கே போகிறதோ அங்கே நான் முன்னே சென்று பாதையை ஒளிமயமாக்குகிறேன். நீ பயப்படாமல் அந்த பாதையில் நடக்க வேண்டும். யாரும் உன்னை தடுக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கை இனிமையாகும். உன் எதிரிகள் இன்று உன்னை விழுங்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் நாளை அவர்கள் உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள். உன் வாழ்க்கையில் இருந்த அந்த மகிழ்ச்சியை காண அவர்கள் முடியாது. நீ உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்திக்கொள். உன்னுடைய நம்பிக்கையை குறைக்காதே. உன் கையில் இருக்கும் தொழில் பெரிய வெற்றியை பெறும். உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் இப்போது முடிவடைகின்றன. என் தங்கமே, இன்று இரவு உன் வீட்டில் ஒரு தீபம் ஏற்று என்னை நினை. அந்த ஒளி உன்னுடைய வாழ்க்கையில் விரிவாகும். உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பாதையும் ஒளியால் நிறைந்துவிடும். உன்னுடைய மனதில் இருக்கும் குழப்பம் வெளியேறும். நீ நாளை காலை எழும்பும்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆனந்தம் தோன்றும். உன்னுடைய வாழ்க்கை இனி முன்னேற்றத்தின் பாதையில் மட்டுமே நடக்கும். உன்னுடைய உறவுகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போது முடிவடையும். நீ எவ்வளவு நாள் இதற்காக காத்திருக்கிறாயோ அந்த காத்திருப்பு இப்போது முடிவடைகிறது. உன்னுடைய கணவன் உன்னை புரிந்து கொள்வார். உன் மனைவி உன்னை நேசிப்பார். உன் குழந்தைகள் உன்னை பெருமைப்படுவார்கள். உன் பெற்றோர்கள் உன்னை ஆசீர்வதிப்பார்கள். உன் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். உன் வீட்டு வாசலில் எல்லா நாள் நல்ல நாளாகும். நீ இப்போது அழுகிறாய். ஆனால் அந்த கண்ணீர் நாளை வெற்றியின் கண்ணீராக மாறும். நீ இப்போது தவிக்கிறாய். ஆனால் அந்த தவிப்பு நாளை உன்னுடைய பெருமையாக மாறும். நீ இப்போது தோல்வியில் வீழ்ந்திருப்பாய். ஆனால் அது உன்னுடைய வெற்றிக்கான படிக்கட்டு தான். உன்னுடைய வாழ்க்கை இந்த மாதம் முடிவதற்குள் முழுமையாக மாறும்.
அதை நீ முழுமையாக நம்பு. என் தங்கமே, உன் வாழ்க்கையை மாற்றும் பொறுப்பு உன்னிடமும் இருக்கிறது. நீ உன்னுடைய ஆசைகளை நேர்மையாக நேசி. உன் எதிரிகளை வெறுக்காதே. அவர்களை அனுதாபிக்கவும் வேண்டாம். உன்னுடைய பாதையில் நீ மட்டும் நடந்தால் போதும். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்த நான் இருக்கிறேன். உன்னுடைய காலடி தடங்களை அழகு செய்ய நான் இருக்கிறேன். இந்த வாரம் ஒரு நாள் நீ உன் வீட்டில் மண் வாசனை கொண்ட பூக்களை வாங்கி அதை தேவஸ்தானத்தில் வைக்கவும். அந்த நறுமணத்துடன் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாகும். உன் வீட்டில் நெகிழ்ச்சி நிறைந்த வசந்தம் வரும். உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும். உன் மனதில் இருக்கும் பயம், குழப்பம், துக்கம் எல்லாம் வெளியேறும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை இனி கவலையில்லாத வாழ்வாக மாறும். உன் பாதையில் இனி தடைகள் இருக்காது. உன் கனவுகள் பூமியில் நடந்தவையாக மாறும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மையுடன் வைத்துக்கொள். யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் இடையூறு செய்ய முடியாது. உன் வழியை நான் பார்த்துக்கொள்கிறேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மனசுக்கு பிடித்த மாதிரியே இருக்கும். நீ இப்போது என்னை நினைத்து ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தால் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி வருவதை உணர்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை விட்டுவிட்டு இனி நடக்கப் போகும் நல்ல விஷயங்களை எதிர்நோக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது எதிர்பார்த்தது போலவே நடக்கப் போகிறது. உன் ஆசைகள் பூரணமாகும். உன் கனவுகள் நிஜமாகும். என் தங்கமே, நீ எவ்வளவு நாள் துக்கம் அனுபவித்தாயோ அதற்கும் மேல் சந்தோஷம் அனுபவிக்கப் போகிறாய். உன் வாழ்க்கையில் ஏற்படும் நல்ல நிகழ்வுகளை எண்ணிக்கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கை இனி குறைவற்ற வாழ்வாக இருக்கும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறக்கும். உன் வாழ்க்கையில் இனிமையுடன் தொடங்கும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வெற்றியின் சாட்சி ஆகும்.